வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் அல்லு லவ் பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி லாங் டைம் நோ சி எல்லாருக்கும் வந்து ஒரு மன்னிப்பு. சோ இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு இடத்துக்கு போறோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா லண்டன். சித்தி தான் டெய்லி பார்த்து இருக்கேன். ஆக்சுவலி சித்தி இப்ப இங்க வந்துருவா. இங்க இருந்து நம்ம வந்து ஹரிதாக்கு தாலி பிரிச்சு இந்தியாவுக்கு வந்துருவாங்க. இந்தியால இருந்து லண்டனுக்கு நம்ம கூட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிக்க போறோம். இந்தியா மேட்ச். ஓகே மக்களே, சோ நம்ம வந்து ஹரிதாவோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னைக்கு போறோம். சோ அதான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து மறக்காம லைக் ஷேர் பே பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ற நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி குடுறோம். அதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாங்க இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசலாம் வீடியோக்குள்ள. குட் மார்னிங் மக்களே, எல்லாருக்கும் நம்ம வந்து வேக்கப் ஆயாச்சு. மார்னிங்கே நான் செம்ம ஜாலி டம்ல இருந்துட்டு இருக்கேன். சொல்ல முடியாத அளவுக்கு ஜாலி டம். அது என்னன்றது உங்களுக்கு ஆக்சுவலி எல்லாருமே நம்ம எழுந்துட்டோம். சருக்கு முறுக்கு எல்லாரும் உள்ள வந்து காஃபி மில்க் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிச்சன் டியூட்டிஸ் பார்க்க கிச்சனுக்கு வந்தாச்சு. எதுக்கு இவ்வளவு ஹாப்பின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சருக்கு வந்தப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஒர்க் இருக்கு கிச்சன்ல. இன்னைக்கு நமக்கு பிளான் என்னன்னா, இப்போ நம்ம வேக்கப் ஆகி சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அக்கடி சித்தி சித்தப்பா வந்துருவாங்க. அவங்களையும் கூப்பிட்டு அப்படியே நம்ம வந்து திருவொற்றியூருக்கு போறோம். அங்கதான் நம்ம மற்ற ஒர்க் எல்லாம் இருக்கா. ஆக்சுவலி நம்ம திருவொற்றியூர் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். பட் சண்டே நான் ஒரு டிஷ் வந்து நல்லா சமைக்கிறேன் மக்களே. லாஸ்ட் வீக் ட்ரை பண்ண நல்லா வந்துச்சு. அந்த சமையலை நான் சண்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உறுதி எடுத்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம கையில தான் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு தான் நம்ம கிளம்ப போறோம். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கணும். அதான் இப்ப நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இந்த இது பத்தி கேட்டிருக்கீங்க. நானும் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன். லக்கி பானான அப்போ அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வாங்குவோம்ல, ஐயோ அது பேர் என்னது, ஃபுட்டு கொடுப்போம்ல மக்களே. கேரட் ஆப்பிள் நம்ம வேக வச்சு வலிச்சு கொடுப்போம்ல, சமைச்சு. ஸோ அப்படி பண்ணும் போது நமக்கு பெரிய மிக்ஸில கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 பேருக்கே ஏதாவது சட்னி குழம்பு அரைக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. ஸோ அப்பதான் நாங்க வந்து இந்த புல்லட் மிக்ஸி வாங்கினோம். ஆனா சூப்பர். இதுலதான் நான் எல்லாமே மாவு அரைக்கிறது எல்லாமே நான் இதுலயே தான் வந்து பண்றேன். சூப்பரா இருக்கு. வேணா நான் உங்களுக்கு டாக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஏய் பொலி உருண்டை ஏதோ ஒரு வாரம் ஒழுங்கா வந்துச்சுன்றதுக்காக வாரம் வந்துச்சுதான். அது நீ வாரம் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ண மக்களை நீ போடுற ஆப்பத்துக்கெல்லாம் ஏமாந்து மக்களுக்கு நான் சஸ்பென்ஸ் ஆச்சு. இதுல என்னடி சஸ்பென்ஸ்? தேங்காய் பால் வேற எதுக்கு நீ செய்ய போற? இடியாப்பத்து கூட செய்வாங்க மக்கள். ஓ பிரியாக்கா இடியாப்பம் செய்யறாங்க. நல்ல பிரச்சனை செய்யற மாதிரி இன்னும் இடியாப்பம் செய்யறாங்க. ஆப்பத்தை கண்டுபிடிச்சவன் தேங்காய் பால் இல்லாம கண்டுபிடிச்சிருக்கலாம். எவ்வளவு பெரிய அதுதான் அதுக்கு டேஸ்டே. ஓகே மக்களே, தேங்காய் பாலோட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா மாவு வந்து நான் நேற்று நைட்டே அரைச்சு வச்சுட்டேன். இவ்வளவு மாவு அரைச்சிருக்கேன். இதுவே நான் வந்து இந்த புல்லட் மிக்ஸில அரைச்சேன். லாஸ்ட் டைமும் இதுலதான் பண்ணேன், நல்லா வந்துச்சு. ஸோ இந்த டைமும் பண்ணிருக்கேன். ஃபுல்லா புளியெல்லாம் புளிஞ்சு வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா மக்களே, நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஆனா ஆப்பம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியா இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகணும். நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே மக்களே, இந்த மாதிரி நல்லா வாட்டர் நமக்கு வந்து வந்துடணும். சீக்கிரம் ஊத்துனாலும் கண்ணால பாத்துட்டு போலான்னு பாக்குறேன். பாய் மட்டும் தான் பேசுறீங்க. அப்படி போ, நான் ஊத்தி எடுத்து பண்ணு ஒச்சு போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மாவு எடுத்து இங்க ஊத்தணும். இது ஒரு விஷயமே இல்ல. இப்போ அதே பாத்தீங்களா மக்களே, நல்லா வந்துச்சு. இங்கே வச்சிருந்தா வராது, அங்க மக்களே லாஸ்ட் வீக் நானே இவங்க ஸ்லீப்பிங்ல இருந்து வரதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணி வச்சேன். சூப்பரா வந்துச்சு. இப்ப 2 பேருக்கு எடுக்க போதே ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தோம். இப்படி பண்ணனா போயிடுவோம். நீ மட்டும் தான் தனியா இருக்கணும். பாத்து சமைக்கிறோம்ல. ஒரு நாள் ஏதோ ஆப்பம் கத்துன்னு வந்து ரொம்ப பண்ணது பத்தியா. லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சோடா உப்பு அது இருக்கு பாருங்க, இது வந்து போட்டேன். இது வந்து போட்டேன். ஆனா சருக்கு வந்து வயிறு வலி வந்துச்சு. 4 நாள் தான் சாப்பிட்டோம். 4 நாள் முடியாம பார்த்துட்டோம். இதாண்டி நான் போடவே இல்லை, சும்மா லைட்டா இப்படிதான் ஒரு பிஞ்ச் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது கூட கொஞ்சம் ஃப்ளஃபியா வரும். ஓகே மக்களே, வெற்றிகரமா முதல் ஆப்பத்தை நாம் வந்து எடுக்கிறதுதான் மக்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான. சருக்கு மட்டும் வெளியே எடுப்பியா? அது அந்த ஷேப்ல வரணும்ல.
உன்னோட பிளேட்ல வேணுமா? சரி ஓகே. இதான் மக்களே லக்கியோட பிளேட். இந்த பிளேட்ல வந்து ஒண்ணும் சாப்பிட மாட்டாங்க. அந்த அம்மாவே எதையும் சாப்பிட மாட்டாங்க, நம்ம தான் ஊட்டி. இந்த புடி பாப்பி. இதுலயே வைக்கவா? இங்க இதுல ஊத்திடவா? இங்க ஊத்திடவா? இங்க ஊத்தாதான் இங்க ஊத்துன்னு கேக்குது. எப்படி தொட்டு சாப்பிடுவோம்? இப்ப நீ எதுக்குடி அழுகுற, எதுக்குடி என் உயிரை வாங்குற? என்னடி உன் பிரச்சனை? இங்க பாரு, பொறி உருண்டை சும்மா தேவையில்லாதுக்கெல்லாம் எழுதி வந்து அடிச்சிருவோம் உன்னை. நீ மாவு செஞ்சுன்றது நாள் ஃபுல்லா உட்காந்து தின்னுவாங்க. என்னது நீ எதுக்கு அழுகுற நாங்க சொல்றேன். இல்ல மண்டெல்லாம் வீடும். ஒழுங்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுவு. சொல்லி சொல்லாமே அழுகுற. ஆப்போ நான் சமைச்சேன். ரெண்டு ஆப்போ லக்கி 2 சாப்பிட்டாங்க. சல்போன் 2 சாப்பிட்டா மீதி மாவு இல்ல இப்ப ஆப்ப மாவு ஊத்திட்டான்றதுக்காக நாங்க நாள் ஃபுல்லா இந்த ஆப்பத்தையே சாப்பிடணும்ன்றா. இங்க பாரு, இங்கெல்லாம் 3 வேலையும் இன்னைக்கு இதையே போட்டு எங்களை சாப்பாடிக்கு போறோம். அது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உன்னை இதே மாதிரி பேசுன தலையிலே போடுவேன். எனக்கே குதிரை பறிதான் வருது. ஒரு பேட்ச் நான் உள்ள கரெக்டா எடுத்து வச்சிட்டேன். ஓ, எதையாவது ஒண்ணு பார்த்து கத்துன்னு நம்ம உயிரை போட்டு வாக்குலாப்பா. நீ கொஞ்சம் சாப்பிட. நீ நான் சாப்பிட மாட்டேன். சீ, நான் நாங்க வந்து சாப்பிட நீ சீனுற. ஏய், வாயிலே குத்திடுவேன். நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கேன் மக்கள். ஆக்சுவலா நான் வந்து 12 o'clock தான் சாப்பிடுவேன். ஆனா 12 o'clock நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். வேற எத்தனை மணிக்கு? ஏய், இது ஹை கார்ப்ஸ். நான் வந்து கார்ப்ஸ் இல்லாம நோ ரைஸ். கோகோனட்ல எவ்வளவு கேலரி இருக்கு, ரைஸ்ல எவ்வளவு கேலரி இருக்கு. அதெல்லாம் எப்படியானா பரவாயில்ல. ஆக்சுவலா மார்னிங்கே நான் ஒரு விஷயம் வந்து சொன்னேன்ல, நான் சருக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் ஆகிக்க மக்கள். மார்னிங்கே வந்து வெயிட் செக் பண்ணேன். ஆக்சுவலி என்னோட நான் வெயிட் ஸ்டார்ட் பண்ணும்போது என் வெயிட் இது வரும். ஆனா இன்னைக்கு நான் வந்து பண்ணும்போது இது இப்போ வரும். இன்னைக்கு ரொம்ப சேஞ்சஸ் தருது. அதனால எனக்கு ரொம்ப காலைல நேரத்துல சாப்பிடாம பாப்பா நினைக்கிறேன். நான் ஒழுங்கான டயட். நீ மக்களுக்கு உண்மை மனசு மேல வச்சு ஆப்ப மேல இல்ல டயட்ல இருக்கா சரி, வெயிட் லாஸ் ஆயிருக்காலும் தெரியாது. ஏய் இங்க பாரு, அதெல்லாம் நான் பாக்கல. டயட் ஆனா கஷ்டமா இருக்கேனா இல்லையா? கஷ்டப்பட்டு தான் டயட்ல இருக்கா. ஆனா வெயிட் லாஸ் ஆயிருக்காலும் நான் பாக்கல. டயட் நான் உண்மையா இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மக்களே, இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? ஒரு வாரமா இந்த வீட்ல இருந்துட்டு இருக்கு. ஒரு டயட்ல இருக்கா? நான் டயட்ல இருக்க முன்னாடி இதெல்லாம் இருந்துன்னா இப்ப பின்னாடி நார்மலா டயட் இல்லாம இருந்தா இது எல்லாத்தையும் வந்த அன்னைக்கு நான் சாவடிச்சிருப்பேன். இன்னும் உயிரோட ஓகே மக்களே, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அரிதாவும் கேஷவும் வந்தாச்சு. சோ அவங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து கிளம்பி திருவொற்றியூர் போயிட்டு அங்க வீட்டுக்கு போயிட்டு தான் ஃபுல்லா கிளம்ப போறோம். ஏன்னா டைம் இருக்கு. சோ கிளம்பிட்டு அங்க இன்னொரு பிளேஸ்க்கு போறோம். சோ அங்கதான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன். சருக்கு வர கொஞ்சம் ஒர்க் வந்துச்சு மக்களே. சோ திருவொற்றியூர் விட்டுட்டு சருக்கு அந்த ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி வந்து சருக்கு நம்மள வந்து கூப்பிட்டுக்கோ. ஓகே, நம்ம குளிச்சுட்டு திருவொற்றியூர் போயிடலாம். அங்க போய் உங்களை மீட் பண்றேன். லக்கி பாப்பா ரெடி. சூப்பர் காஸ்டியூமா இருக்கே லக்கி. ஓகே மக்களே, மை ஃபுல் லுக் இதுதான் மக்களே. உங்களுக்கு தெரியலான்னு பாருங்க. ஃபுல்லா நம்ம வந்து சாரி கட்டி ஃபுல்லா நம்ம வந்து மேக்கப் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஆக்சுவலி சருக்கும் வந்துருச்சு. பட் அப்பா கூட ஒரு ஒர்க்காண்டி வெளியே போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே பேக் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் இப்போ கார்ல ஏத்திட்டு, ஏன்னா அரிக்கா திங்ஸ் எங்க திங்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் இப்போ கார்ல ஏத்திட்டு இப்போ நம்ம வந்து எங்க போறோம்னா ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு போறோம். கோயில தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. சரி ஓகே, அங்க போயிட்டு உங்களை நாங்க மீட் பண்றோம். இது மட்டும் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோங்க, தேவைப்படும். லக்கி எங்க? லக்கி இங்க இருக்கான் பாருவா. இப்படி வந்து போடுவா. கூட்டிட்டு இந்த இதுக்குள்ள போட்டுரு. டோருக்கு பாரு ஷூ. இங்க வா. டோருக்கு பாரு கிராக்ஸ் லைன் வச்சிருக்காங்க. கரெக்டா போட்டிருக்கியா? வெரி குட் வெரி குட். போ அப்பா கூட போ. நாங்க வரும்போதே கார் வந்து நின்னு இருக்கணும். புரியுதா? இங்கேயே ஓபன் ஆகல எனக்கு. நீ அப்ப கைய வச்சு சும்மா இருக்கு. ஓபன் பண்ணு. எங்கயாவது போய் உட்காரு. எங்கயாவது போய் உட்காரு கொஞ்சம். சருக்கு குட்டி சறுக்கிட்டு வந்துச்சு. வலிக்கிட்டு வந்துச்சு. கிரிக்கிட்டு வந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சு சருக்கு எங்களை வந்து பிக்கப் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன டெம்பிளுக்கு போறோம்னா ஆலயம்மன் டெம்பிளுக்கு நம்ம வந்து போறோம். இல்ல ஆலயம்மன் டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன தெரியுமா? அரிதா நீ சொல்லு. அங்க வேண்டிதான் போறதால மாமா. பாத்தியா? 5 years ஆக்சுவலி எங்க அம்மா அப்பாக்கு இனிமேட்டு அந்த கோயிலுக்கே நம்ம போக கூடாது. அதோட முடிச்சுக்கணும். நீங்க போய் அங்கதான் கொஸ்டின் பண்ணணும். எங்க அம்மா அப்பாக்கு 5 years பேபி இல்ல. அப்புறம் நிறைய டெம்பிளுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஆலயம்மன் டெம்பிள்ல போய் எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம் டெய்லி மார்னிங். செகண்ட் பேபி இவ்வளவு அழகா பிறந்திருக்கு. செகண்ட் பேபி வேணான்னு வேணாங்க.
ஆயிடுச்சு. அந்த குழந்தை அப்பயே சிசுவிலே கொடுத்திருக்கணும், தெரியாம தவறு பண்ணி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பூகம்பம் ஆகிட்டாங்க. அதான் இந்த டெம்பிள் ரொம்ப ஸ்பெஷல் மக்களே. அதே மாதிரி ஹரிதாக்கு மேரேஜ் பண்ணோம்னா அங்கதான் தாலி பிடிச்சு கோப்போம்னு ப்ரேவும் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அங்கதான் இப்ப எல்லாருமே வராங்க. அங்கதான் நம்ம போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஓகே மக்களே, அங்க போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். தாத்தா எப்படியும் வீட்டுல இருந்து இதுங்க கிளம்பாதுங்க, நம்ம போய் கூட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, டெம்பிளுக்கு வந்து விட்டாச்சு. இதுதான் வந்து ஆலயம் அமர்ந்த அம்மன் கோயில். வாங்க போய் உட்காரலாமா? ஓகே மக்களே, ஃபைனலா வெற்றிகரமா வந்து சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு தாலி பிரிச்சு கோக்கும் ஃபங்க்ஷன். இப்போ எல்லாரும் உணவு அருந்துறதுக்காக சென்று கொண்டிருக்கிறோம். எந்த வேலை எப்படி இருந்தாலும் முக்கியமான வேலை இதை பார்த்தே ஆகணும். கோயிலுன்றதால என்ன பண்ணிட்டோம்னா பக்கத்துலயே ஒரு ஹோட்டல்ல சொல்லிட்டோம் சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறோம். அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்பி திருவொற்றியூர் போயிட்டு கிளம்புறது ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றதுனால எங்களால் நல்லா வீடியோ எடுக்க முடியல மக்களே. ஸோ அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன்லாம் வந்து முடிஞ்சிச்சு. நானும் ஹரிதா மட்டும் வீட்டில் கிளம்பணும். எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு சருக்கு வந்துச்சு. கேஷவ் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி எல்லாமே வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிந்து விட்டது. ஈவினிங் போலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கதை பேசி தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் சருக்கும் வந்து கிளம்பி ஒர்க்குக்கு போயிடுச்சு. லக்கியும் வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போதான் எனக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைச்சதா, சரி நம்மளே இந்த வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நேற்று ஃபுல்லாக போச்சு. அவ்வளோதான், அது உங்களுக்கு நாங்கள் வந்து காமிச்சிட்டோம். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.